हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இந்த ஸ்லோகம் வந்து டிஃபால்ட்டாக எல்லா கிளாஸும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்ன டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பாக்கி தியான ஸ்லோகங்களில் மாறும். இப்போ நம்ம வந்து பகவத்கீதா கிளாஸ் இல்லையா இது, அதனால் பகவத்கீதாவோட தியான ஸ்லோகம் வந்து சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தியான ஸ்லோகம் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। ஸோ இது வந்து எவ்ரி கிளாஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஸ்லோகம் சொல்லுவோம். वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। இது சொல்லுவோம் ரெகுலரா. அதுக்கப்புறம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஸோ இந்த 3 ஸ்லோகமும் வந்து நாம் எவ்ரி கீதா கிளாஸ்க்கு முன்னாடி சாண்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம். ஸோ என்னெல்லாம் நம்பர் 1 அப்புறம் 5 8 வெரி குட் 1 5 8 இது 3 சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சஹனாவவது சொல்லி ஆரம்பிப்போம். சஹனாவவது வந்து ஜென்ரல் ப்ரேயர். நம்ம வந்து கிளாஸுக்கு எந்த விதமான ஆப்ஸ்டிக்கிளும் இல்லாமல் கிளாஸை கண்டினியூ பண்ணணும். எனக்கும் டீச்சருக்கும் எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இடையில ஏற்பட்டுடக்கூடாது. எனக்கு கேட்குறது எல்லாம் நன்னா புரியணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஒரு கிளாஸும் ஆரம்பிப்போம். ஸோ சஹனாவவது எல்லாருக்குமே தெரியும்ல, அதை நாம் எல்லாரும் சேர்ந்தே சொல்லிடலாம். ஓம் सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।
ஸோ நாம் வந்து அந்த இனாகுரேஷன் டாக்கில் ரொம்ப ப்ரீஃபாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷனாக இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீதா ஆக்சுவல் கீதாக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சாஸ்திரத்தில் இருக்கிற சில பேசிக் விஷயங்கள் வந்து நாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் கீதாக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பார்த்தோம் புத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான ஃபேக்கல்ட்டி புத்தி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த புத்தியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து நாம் ஆக்சுவலாக சாதிக்கிறோம். ஸோ ப்ரைமரியாக வந்து புத்தி எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுன்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 3 விதமான ஃபங்க்ஷன்ஸை புத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ புத்தி வந்து 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி 4 விதமான பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்கறது. ஸோ என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது புத்தி அப்படின்னு பார்த்தா, புத்திக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா தன்னை தானே தெரிஞ்சுக்கிற சக்தி வந்து புத்திக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ரெண்டாவது வந்து புத்திக்கு எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தியும் புத்திக்கு இருக்குது. மூணாவது புத்திக்கு எது உண்மை எது தோற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தியும் இந்த புத்திக்கு இருக்குது. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை புத்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு 4 விதமான பெனிஃபிட் கிடைக்கிறது. என்ன 4 விதமான பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த புத்தியை தான் யூஸ் பண்ணி நாம் நிறைய நம்மளோட கம்ஃபர்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி நடந்திருக்கு, புத்தியை யூஸ் பண்ணி நிறைய டிஸ்கவரிஸ்லாம் பண்ணினதுனால தான் இப்போ நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறோம் இல்லையா. அன்றைக்கி நடந்து போன மாதிரியே இன்றைக்கும் எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்கோமா அப்படின்னா, எவ்வளவோ டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் ஆகி எவ்வளவோ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ புத்தியை யூஸ் பண்ணி நிறைய நாம் வந்து கம்ஃபர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவரும் இருக்குது. எதனால் அவனால் பண்ண முடியறது, இந்த புத்தி அவன் யூஸ் பண்ணுறதுனால கண்ட்ரோல் பண்ணுறான். மூணாவது, இந்த எது சரி எது தப்பு அப்படின்னு புத்திக்கு தெரியறதுனால மனுஷன் என்ன பண்ணலான்னா ஒரு சரியான வாழ்க்கையை அவன் தேர்வு பண்ணலாம், தர்மமான வாழ்க்கையை அவன் வந்து தேர்வு பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்போ தர்மமாக வாழறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது, என்ன கிடைக்கும், தர்மமாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு புண்ணியம் என்னால் சம்பாதிக்க முடியும். ஸோ இது 3வது பெனிஃபிட்டு. 4வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ புத்திக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குல்ல, அதனால நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மோட்சத்தை அடைய முடியும். எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நம்மளால் மோட்சத்தையே கூட அடைய முடியும். ஸோ புத்தி வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்கறது. அப்போ இந்த புத்தியை யூஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுறோம், லைஃப்பில் நிறைய கோல்ஸை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கோலை அடையணும்னா அதுக்கு எதை யூஸ் பண்ணி ஆகணும், அகேன் நான் அதே புத்தியை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்போ புத்தியை யூஸ் பண்ணி கோல்ஸை நாம் செட் பண்ணுறோம் இல்லையா. இந்த கோல்ஸுக்கு வந்து சாஸ்திரம் புருஷார்த்தகா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கறது. இப்போ நான் சாஸ்திரம் அப்படின்னு வார்த்தையை சொன்னேன்னா நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்ருதி, ஸ்ருதினா வேதம், வேதம் அப்புறம் ஸ்மிருதி அப்புறம் இதிஹாச புராணங்கள், இதெல்லாம் கலெக்டிவாக சாஸ்திரம் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் ஜென்ரலி ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்ருதியை ரெஃபர் பண்ணுறேனா இல்லை ஸ்மிருதியை ரெஃபர் பண்ணுறேனா அப்படின்னு கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து அது மாறும். இப்போ புருஷார்த்தகா அப்படிங்கிற வார்த்தையே வந்து சாஸ்திரம் வந்து கோல் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறது. அது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை.
ஸோ அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். புருஷார்த்தகா அப்படின்னா புருஷா அர்த்தகா அப்படின்றது ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். புருஷகானா என்ன உங்களுக்கு மீனிங் வருது? புருஷகா அப்படின்னு கேட்டேன்னா என்ன அர்த்தமாகிறது நம்மளுக்கு? ஜென்ஸ். புருஷாலாம் இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லுவாள்ல, அது இல்லை. இப்போ புருஷகா அப்படின்னா மனுஷன். மனுஷன்னா அதில் லேடிஸும் இன்க்ளூடடாக இல்லையா? ஸோ ரெண்டு பேரையும் அது குறிக்கிற சொல். புருஷகா அப்படின்னா மனுஷ்யகா அப்படின்னு அர்த்தம். அர்த்தகான்னு இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த அர்த்தகா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஃபஸ்ட்டு அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் அப்படிங்கிறதே ஒரு அர்த்தம். அர்த்தம்னா மீனிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுவே வந்து அதுக்கு ஒரு பொருளாக இருக்கு. இதுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அது ஒரு மீனிங். ரெண்டாவது வந்து அர்த்தகா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த்தை குறிக்கும். நம்மக்கிட்ட என்னெல்லாம் பொசஷன்லாம் வச்சுட்டுருக்கோம்ல, நிறைய திங்ஸ் அக்வயர் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, அதுக்கு எல்லாமும் வந்து சாஸ்திரத்தில் அர்த்தகா அப்படின்னு பேர் தான் கொடுக்கறது. அதாவது சொத்து சொல்கிறோம்ல, அதுதான் அர்த்தகா. அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கெல்லாம் புரியும். இன்னொரு மீனிங் என்னன்னா கோல், லட்சியம், அதுவும் வந்து அர்த்தகா. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் புருஷார்த்தகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தகால எந்த மீனிங் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டின் ஆகிற மாதிரி தெரியுது? கோல். வெரி குட். எல்லாரும் வந்து சூப்பராக லிசன் பண்ணுறேன். அப்போ புருஷார்த்தகா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மனுஷனால் அடையப்படக்கூடிய கோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெஸ்டினேஷன், லட்சியம், இலக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கோல்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால எந்த ஒரு ஹியூமன் கோலையும் நாம் வந்து அர்த்தகா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த புருஷார்த்தகா அப்படிங்கிற வார்த்தையை சில சமயம் சாஸ்திரம் என்ன பண்ணும், ஃப்ரீ வில்லுக்கும் வந்து யூஸ் பண்ணும். இப்போ ஃப்ரீ வில் அப்படின்னு சொன்னோன்னா, ஃப்ரீ வில்னா என்ன? இப்போ வந்து ஒரு வேலை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சாய்ஸ். எஸ். இப்போ ஃப்ரீ வில் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து கை தட்டுங்கோ. எவ்வளோ பேர் கை தட்டினா? ஸோ நான் வந்து டிசைட் பண்ணுறேன், பண்ணணுமா வேண்டாமா, ரைட்டா? அப்போ அதுக்கு பேர் எனக்கு சாய்ஸ் இருக்குல்ல. நான் ஒரு வேலையை பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைடு பண்ணுற சாய்ஸ் எனக்கு இருக்குல்ல, அதை தான் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிளாஸுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் வந்திருக்கோம். இப்போ எத்தனையோ பேர் போன கிளாஸு வந்தாலே, அவளாம் இன்றைக்கி வந்திருக்காளான்னா வரலையே. அவன் என்ன டிசைட் பண்ணியிருக்கா? வர வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். ஆனால் நாமெல்லாம் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்? வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போ எதை வச்சு டிசைட் பண்ணோன்னா ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த டெசிஷனை எடுத்திருக்கோம். அப்போ ஃப்ரீ வில் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், இல்லை எப்படி வேணும்னாலும் அந்த வேலையை பண்ணலாம். இப்போ கை தட்டுங்க. இப்போது கை தட்டினோம்ல, இப்போ சில பேர் ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சு தட்டியிருப்பா, சில பேர் லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்ட் மேலே வச்சு தட்டியிருப்பா. அதே வேலை தானே, எல்லாரும் ஏன் ஒரே மாதிரி பண்ணலை? இப்போ ஒவ்வொருத்தர் ஒரே வேலையை டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் பண்ணலாம். அதுவும் வந்து ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ புருஷார்த்தகா அப்படின்னு சொன்னால் அது சம்டைம்ஸ் இந்த ஃப்ரீ வில்லையும் வந்து குறிக்கும். பட் ப்ரைமரி மீனிங் என்ன அப்படின்னா ஹியூமன் கோல், மனுஷனால் அடையப்படக்கூடிய கோல் அப்படின்னு அர்த்தம். அப்போது மனுஷனால் அடையப்படக்கூடிய கோல் அப்படின்னு சொன்னால் மிருகத்தாலேயோ இல்லை மற்ற தாவர ஜங்கமத்தாலேயோ வந்து இதை அடைய முடியாது. ஏன் அடைய முடியாதுன்னா மனுஷனுக்கு தான் புத்தி அப்படிங்கிற விசேஷமான ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது. அதனால தான் சொல்கிற அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதெல்லாம் இதனால தான் விசேஷ புத்தி உனக்கு இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணிடாதே. அப்போ அதை வச்சு என்ன பண்ணுறோம்? திங்க் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம், ரீசன் அவுட் பண்ணுறோம், டிசைடு பண்ணுறோம். அப்புறம் இந்த தொலைநோக்கு பார்வை, அப்புறம் என்னோடய ஃப்யூச்சரை
புத்தியை வச்சு தான் நான் பிளானும் பண்ணுறேன். அப்போ புத்தி அப்படிங்கிறது வந்து அதிகோ விசேஷா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. ஆஹார நித்ரா பயமைத்துனம் ச சாமானியமேத பசுபிர் நராணாம் புத்திஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தியா விஹீனா பசுபிர் சமானா. இப்போ இந்த ஆகாரம், நித்ரா, பயம், மைத்துனம், இந்த 4மே வந்து மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒன்று தான். எல்லா மிருகமும் சாப்பிட்றதா? எல்லா மிருகமும் மனுஷனும் சாப்பிட்றானா? இப்போ நாமளும் தூங்குகிறோம், மிருகமும் தூங்குறதா? நமக்கும் பயம் இருக்குது, மிருகத்துக்கும் பயம் இருக்கா? மனுஷனும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறான், மிருகமும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதா? எல்லாமே சமம். அப்போ எதில் தான் டிஃப்ரெண்ட்டுப்பா மனுஷன் அப்படின்னா புத்தியில் தான் அவன் டிஃப்ரென்ஷியேட்டே ஆகிறான். அப்போ அந்த புத்தியை நான் யூஸே பண்ணாமல் விட்டுட்டேன்னா நான் எதுக்கு சமமாகிடுவேன்? பசுபிர் சமானா, மிருகத்துக்கு நான் சமமாக ஆயிடுவேன். ஆனால் சில பேர் சொல்லுவா புத்தியெல்லாம் யூஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவா. புத்தியை வந்து அப்படியே பத்திரமா பகவான் எப்படி கொடுத்தாரோ அப்படியே அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். சாஸ்திரம் சொல்கிறது புத்தியை நன்னா யூஸ் பண்ணு, எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனுஷனுக்கு வந்து தன்னோட ஃப்யூச்சரை சூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ இந்த சாய்ஸ் இருக்கிறதுனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான், நிறைய கோல்ஸை வந்து அவன் செட் பண்ணிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, எவ்வளோ கோல்ஸ் ஆஸ் சச் பாசிபிள்? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கோல்ஸ் பாசிபிள்? இப்போ எடுத்து எழுதுங்கோ உங்களோட கோல்ஸ் எல்லாம். இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படியே ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் எழுதுவேன். அப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீ பண்ண வேண்டியது என்ன வச்சுட்டு இருக்க, அதுக்கு ஒரு செட்டு வச்சுருப்போம். அப்புறம் 2 இயர்ஸில் என்ன பண்ணணும், அப்புறம் 25 இயர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுத சொன்னோம். அப்படின்னா இப்போ என்ன நோட் எடுத்துன்னு வந்திருக்கல எல்லாரும், அந்த நோட்டே பார்த்தா எழுதிண்டே போவோம். என்னோட நோட் பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட வந்து ஃபில்அப் பண்ணிவிடுவோம். அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கும். எண்ட்லெஸ் கோல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ நீ என்ன கோலை வேணாலும் வச்சுக்கோ. சாஸ்திரம் சொல்கிறது நீ என்ன கோலை வச்சுட்டாலும் நான் ஒரு 4 கேட்டகரி சொல்கிறேன், அந்த 4 கேட்டகரி கீழே அந்த கோலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறது. என்ன 4 கேட்டகரி? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இதுதான் 4 கேட்டகரி ஆஃப் கோல்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னா, என்ன பார்க்கலாம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அர்த்த, அதில் ஆரம்பிப்போம். சின்ன வயசுலேருந்து அதை சொல்லி தானே நம்மளை வளர்க்குறாள்ல. இப்போ அர்த்த அப்படிங்கிற வார்த்தை, அர்த்தகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை வந்து செக்யூரிட்டியை குறிக்கிறது, பாதுகாப்புன்னு சொல்கிறோம்ல, அதையும் வந்து குறிக்கிறது. என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேனோ அதுக்கு பேர் அர்த்தகா அப்படின்னு பேர். இப்போ செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபிசிக்கல் சர்வைவலுக்காக நான் வந்து என்னெல்லாம் அக்வயர் பண்ணி வச்சுருக்கேனோ அதெல்லாம் நாம் அர்த்தகா. அப்போ இந்த இடத்துல மாறுறதா, அங்கே ஒரு புருஷார்த்தகா பார்த்தோமா, இந்த இடத்துல அர்த்தகா அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. செக்யூரிட்டிக்காக நான் சேர்த்துக்கிற திங்ஸும் அர்த்தகா தான், செக்யூரிட்டியையும் அர்த்தகான்னு சொல்கிறோம். இப்போ நிறையா மீனிங் வந்து அந்த அர்த்தகாங்கிற வார்த்தைக்கு இருக்குது. இப்போ நம்மளோட அர்ஜுன்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு அர்ஜு இருக்கும் அப்படின்னா, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நாம் வாழ்ந்துட மாட்டோமா. அப்போ என்னோடய சர்வைவலுக்காக நான் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவேன். ஸோ உயிர் வாழறதுக்காக நாம் என்னெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அது எல்லாம் வந்து அர்த்தகா. ஸோ பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, எது எல்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு அந்த செக்யூர்டு ஃபீலிங் கிடைக்குமோ அது அர்த்தகா. நெகட்டிவாக அதையே ப்ரெசென்ட் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம்? எது எல்லாம் என்கிட்ட இருந்தால் எனக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வராதோ அதெல்லாம் அர்த்தகா. அப்போ எதெல்லாம் இருக்கணும் நான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு? பேசிக்காக என்ன இருக்கணும் நம்மளுக்கு? உண்ண உணவு,
உடுக்க உடை, இருக்க இடம். ரோட்டி, மக்கான், கபுடா அப்படின்னு சொல்லுவாள்ல. எந்த லாங்குவேஜ்லேயும் பாருங்கள் இது 3 தான் போட்டிருக்கா, எல்லா லாங்குவேஜ்லேயும். அப்போ சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு வீடு. இது இல்லைன்னா டெஃபினட்டாக நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த உடம்பை வந்து என்வாயர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம பாதுகாத்து ஆகணும் இல்லையா? வெயிலேருந்து பாதுகாக்கணும், மழையிலேருந்து பாதுகாக்கணும், குளிர்லேருந்து பாதுகாக்கணும். அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு வேணும். அப்போ செக்யூரிட்டி பர்பஸுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் காரில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், அதெல்லாம் கூட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம்? காரில் போகிறச்சே சீட் பெல்ட் போட்டுக்கிறோம், 2 வீலரில் போகணுன்னா ஹெல்மெட் இதெல்லாம் போட்டுக்கிறோம். இது எல்லாமே கூட என்னென்னா அர்த்தஹா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தங்குறதுக்கு வீடு, டீசெண்டாக ஒரு பிளேஸு. இப்போ சொல்லுவோம்ல, சொந்தமாக நமக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கோல் வந்து டெஃபினட்டாக இருக்கும். சாகிறதுக்குள்ளே ஒரு சொந்த வீடை கண்டிப்பாக வாங்கிடணும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருந்தால் போருமா? என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இருந்தால் தான் இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜாயே பண்ண முடியும். ஸோ ஹெல்த்துக்காக நான் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கிறேனோ அதெல்லாம் கூட என்னென்னா அர்த்தஹா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த உடம்பை நான் வந்து நல்லா பாதுகாத்துக்கிறேன், என்ன கரண்ட்டாக நான் வந்து பாதுகாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணணும், என்னால் இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு வந்து யோசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டாக என்னை எப்படி பாதுகாத்துக்கிறது, அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். இப்போ வந்து செக்யூரிட்டி எனக்கு இருக்கணும் அப்படின்னா, வயசாகிடுதுன்னு வச்சுக்கோங்க. வயசாகிடுதுன்னா என்ன பண்ண முடியாது? நம்மளால் ஆஃபீஸ் போக முடியாது, வேலைக்கு நம்மளால் போக முடியாது. வேலைக்கு போகலன்னா என்ன வராது? சம்பளம் வராது. அப்போ நம்மளுக்கு நம்மளோட பசங்களாம் நம்மளை பார்த்துப்பாளா? தெரியாது. இப்போ தெரியாது, நல்ல பசங்க தான், எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க தான். ஆனால் நம்மளுக்கு நம்மளை பார்த்துப்பாளா அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. பசங்க நம்மளை பார்த்துப்பாளா பார்த்துக்க மாட்டாளான்னு தெரியலேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் இன்செக்யூரிட்டி ஃபீலிங். அதுக்கு என்ன பண்ணுறோம்? நாம் இப்போவே நாம் சேர்த்து வச்சுட்டுருணும். எதுக்கு நாம் பசங்களை போய் எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? இப்போவே நாம் நிறையா சேர்த்து வச்சுக்கலாம். என்னோடய ஃப்யூச்சர் செக்யூரிட்டிக்கு நான் இப்போவே வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் ஃபுட்டு, ஃப்யூச்சர் க்ளோதிங், அது எல்லாத்துக்கும் வந்து இப்போவே நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது எல்லாம் கூட என்னென்னா அர்த்தஹாக்கு கீழே வரும். அப்புறம் வயசாகிடுதுன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் இப்போவே என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்? நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் பாலிசி எல்லாம் போட்டு வைக்கிறோம். அது எல்லாம் கூட எது கீழே வரும் அப்படின்னா அர்த்தஹாக்கு கீழே தான் வரும். ஸோ நான் நல்லா இருக்கும்போதே ஃப்யூச்சரையும் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுன்றேன். இப்போ வந்து என்னுடைய செக்யூரிட்டி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் ஓரளவுக்கு ஐ ஆம் செக்யூர்டு அப்படின்னு நினைக்கும் போதே கூடவே என்ன ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி தேவைப்படுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் நம்மளோட மனசில் லேசாக ஆரம்பிக்கும். இப்போ என்னோடய பேசிக் நீடில் வந்து ஒரு விஷயம் துணிமணி, க்ளோதிங் வந்து பேசிக் நீட் இல்லை. இப்போ அந்த துணியை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு வாஷிங் மிஷின் இருக்கணும் இல்லை? வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கணும். வாஷிங் மிஷின் இப்போ எதோட செக்யூரிட்டிக்காக? துணியோட செக்யூரிட்டிக்காக. இப்போ நம்மளோட ஏரியாவில் ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாஷிங் மிஷினோட செக்யூரிட்டிக்காக நான் என்ன பண்ண வேணும்? ஸ்டெபிலைசர் இப்போ வாங்கி ஆகணும். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டியே, அப்புறம் செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி, அப்புறம் செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி. சரி, வீடு நம்மளுக்கு செக்யூரிட்டியே கொடுக்காது இல்லை. நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கிறது.
அந்த வீட்டோட செக்யூரிட்டியை பற்றி இப்போ நாம் கவலைப்பட ஆரம்பிப்போம். உடனே என்ன பண்ணுவோம்? போடு ஒரு செக்யூரிட்டியை அப்படின்னு வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியை நாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம். அந்த செக்யூரிட்டி எப்படி இருப்பான்? நம்மளை விட வயசானவனாக இருப்பான் இல்லை? அப்படியே அவனை ஒரு தட்டு தட்டினா கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு செக்யூரிட்டி தான் நம்மளுக்கு கிடைப்பா. பின்ன நம்மளுக்கு வந்து கமாண்டோலேருந்து ஒரு பர்சன் கிடைப்பாளான்னு அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். அந்த செக்யூரிட்டிக்கே நாம் தான் இப்போது செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த செக்யூரிட்டியோட ஃபோன் காணாமல் போயிருக்கோம். அப்போ யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? நம்மக்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்போ அந்த செக்யூரிட்டிக்கே நாம் தான் செக்யூரிட்டி இப்போ கொடுத்து ஆகணும். அப்போ எதெல்லாம் நம்மளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ கடைசியில் பார்த்தா அதுக்கு நான் வந்து செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பணம் சம்பாதிச்சா செக்யூர்டு, என்னோடய லைஃப் வந்து ஃப்யூச்சரில் கூட எல்லாமே டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பணமே இப்போ ஜாஸ்தியாக வந்துடுதுன்னா அந்த பணத்தை எப்படி செக்யூர் பண்ணுறது? யாரும் அதை வந்து எடுத்துகிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஷேரில் போடணும், எந்த பாண்டில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பணம்ங்கிற செக்யூரிட்டிக்கு நான் இப்போ செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து அர்த்தகா. நெக்ஸ்ட் என்ன? இப்போ வந்து ஓரளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் செக்யூர்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுதுன்னா இப்போ தான் நாம் அடுத்த இதுக்கே போவோம். அது என்னதுன்னா காமஹா. காமஹா அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்ஃபர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டெஃபினட்டாக நம்மளோட அதாவது லிவிங்க்கே தேவையான அத்தியாவசிய தேவையா அப்படின்னா அத்தியாவசிய தேவையெல்லாம் இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காமஹா அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து மியூசிக்கு, டான்ஸு, சினிமா, சீரியல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? ஸோ அதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கீழே வரும். இதெல்லாம் காமஹா. இப்போ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்ல. ஓரளவுக்கு நான் வந்து செக்யூர்டாக இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா நான் வந்து லைஃப்பை இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு அவென்யூஸை வந்து தேடி போகிறேன். இப்போ வந்து கேட்கவே வேண்டாம், நிறைய அவென்யூஸ் இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை. முன்னாடிலாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 2 சேனல் 3 சேனல் தான் இருக்கும். இப்போ வந்து ஓடிடி என்னெல்லாமோ வந்துடுது இல்லையா? எது யாருக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கிறது. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து பவுண்ட்ரிஸே இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து காம புருஷார்த்தகா. இது வந்து 2வது கோல். ஆனால் நம்ம நல்லா யோசித்து பார்த்தோன்னா அர்த்த காம இந்த 2 கோலை அடையிறதுக்கே நம்ம முக்கால்வாசி லைஃப் முடிஞ்சு போயிடும். அப்புறம்தான் யோசிப்போம், என்னடா நாம் நம்மளோட லைஃப்பில் சாதித்தோம் அப்படின்னு. எத்தனை வயசுக்கு தோணும்? 60 வயசுக்கு தோணும். 3வது கோல் வந்து தர்ம புருஷார்த்தகா. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அதிருஷ்ட சம்பத் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இன்விசிபிள் ஃபார்மில் என்கிட்ட அவைலபிளாக இருக்கிற வெல்த். சம்பத்துனா என்ன அர்த்தம்? வெல்த், சொத்து. நாம் வந்து லோக்கலாக வந்து அதிர்ஷ்டம்னா அவனுக்கு என்ன சொல்கிறோம்ல, அது என்ன? அதிருஷ்டம். திருஷ்டம்னா கண்ணால் பார்க்கக்கூடியது, அதிருஷ்டம்னா கண்ணால் பார்க்க முடியாதது. இன்விசிபிள் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார்ச்சூன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அது. ஆனால் இந்த அதிருஷ்டம் இருக்கு இல்லையா, இந்த தர்ம புருஷார்த்தம் வந்து நம்மளோட லைஃபுக்கு நல்லதை பண்ணக்கூடியது. அதனால் மேக்ஸிமம் இதை தான் நாம் வந்து அக்வயர் பண்ணத்துக்கு முயற்சி பண்ணணும். இப்போ திடீர்னு யாருக்காவது வந்து பணம்லாம் வந்துடுதுன்னா என்ன சொல்லுவான்? அடிச்சாம்பாரு ஜாக்பாட்டு அதெல்லாம் சொல்கிறோம்ல. அதான் என்னென்னா அவனுடைய புண்ணியம் வந்து ஒர்க் ஆகிறது. அப்போ இந்த இன்விசிபிளாக இருக்கிற புண்ணியம் வந்து ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு அர்த்தவாகவோ காமாகவோ அது எக்ஸ்பிரஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து எய்தர் வெல்த்து இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகும், சுக்கத்தை அது கொடுக்கும். ஸோ ஒரு இன்விசிபிள் வெல்த்.
அப்போ தர்ம அப்படின்னா புண்ணியம் அப்படின்னு எப்பெல்லாம் தர்மஹா அப்படின்னு சொல்கிறோமோ புண்ணியம் அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புண்ணியம், அதிருஷ்டம், தர்மம் எல்லாமே வந்து சினானிமஸ். அப்போ இந்த தர்மத்தை நாம் அடையிறதுக்கு சாஸ்திரமே வந்து நிறையா வழிமுறைகளையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் நிறையா இந்த தர்ம புருஷார்த்தத்தை அக்வயர் பண்ண முடியும். இது என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த தர்ம புருஷார்த்தம் நம்மளுக்கு வந்து 2 விதமாக நம்மளோட லைஃபுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஒன்று வந்து இப்போ இந்த எல்ஐசியில் சொல்வாள் வாழும்போதே, அப்புறம் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாள். 2 விதமாக இந்த தர்மம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒன்று வாழும்போது, இப்போ கரண்ட்டாக இந்த லைஃப்லேயே வந்து எனக்கு எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸையும் கொடுத்து ஓரளவுக்கு வந்து ஒரு சுகமான வாழ்க்கையை எனக்கு அது கொடுக்கும். 2வது பெனிஃபிட் என்னென்னா, வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம், நெக்ஸ்ட்டு ஜன்மாக்கும் இந்த தர்மா வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவும் வந்து சாஸ்திரம் சொல்கிறது, நீ புண்ணியத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டுருக்க அப்படின்னா இந்த ஜென்மா முடிஞ்சு போயிடுது, உனக்கு அடுத்த ஜென்மா கிடைக்கிறதுனா உன்னோட இனிஷியல் இயர்ஸ், நெக்ஸ்ட் ஜென்மாவோட இனிஷியல் இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு லைஃப் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிறந்துவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் வந்து நம்மளோட பேரண்ட்ஸை நாமளாக சூஸ் பண்ணுறோம். எந்த ஃபேமிலியில் பிறக்கணும் அப்படின்னு நாம் சூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பேரண்டேஜை பொறுத்த வரைக்கும் நோ சாய்ஸ். எப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட்டில் நான் வளர்கிறேன், அதுவும் வந்து இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் எனக்கு வந்து சாய்ஸே கிடையாது. ஆனால் இந்த தர்மஹா இருக்குல்ல, நாம் சம்பாதிச்சு வைக்கிற இந்த புண்ணியம் அதை டிட்டர்மின் பண்ணுறது. இந்த ஜென்மாவில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மாவில் பிடிச்சிக்கலாம், டோன்ட் வரி அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. ஸோ அடுத்த ஜென்மாவில் நம்மளுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைப்பா, நல்ல என்வாயர்மெண்ட் கிடைக்கும் வளர்கிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து இந்த புண்ணியம் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ இது வந்து தர்மஹா அப்படின்னு பேர். ஸோ ஜென்ரலி வந்து எப்படி சொல்லுவா, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு இந்த ஆர்டரில் சொல்லுவாள். ஆனால் இப்போ நம்ம எந்த ஆர்டரில் பார்த்துருக்கோம், அர்த்த, காம, தர்மன்னு பார்த்துருக்கோம். ஏன் இந்த ஆர்டரில் பார்த்தோம், ஏன்னா அர்த்தம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும், ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வளர்க்கப்படுகிறோம். ஸோ அர்த்த, காம, தர்ம. அப்புறம் என்னது, இது மூணுத்தையும் வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பிரேயஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறது. இந்த மூணுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு வார்த்தை கொடுக்கணும். அர்த்த, காம, தர்ம, இந்த மூணுத்தையும் ஒரே சொல்லில் சொல்லணும் அப்படின்னா பிரேயஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. வாட் இஸ் தி லெஃப்ட் அவுட் கோல், மோக்ஷம். மோக்ஷம் வந்து இன்னொரு பேர் என்னன்னா ஸ்ரேயஸ் அப்படின்னு பேர். அது பிரேயஸ்ன்னு சொன்னோமா, இது வந்து ஸ்ரேயஸ். அப்புறம் முக்தி எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் மோக்ஷத்துக்கு சினானிமஸ். ஸோ இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸுங்கிற வார்த்தையெல்லாம் எங்கேருந்து நாம் எடுக்கிறோம் அப்படின்னா வேதத்திலேருந்து நாம் எடுக்கிறோம். கட்டோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார், ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீராகா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அர்த்த, காம, தர்ம இது மூணும் பிரேயஸ், மோக்ஷம் அப்படிங்கிறது ஸ்ரேயஸ். சரி, வாட் இஸ் மோக்ஷம்? மோக்ஷம் அப்படின்னு சொன்னோம்னா விடுதலை, அதான் அதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சரி, எதிலேருந்து விடுதலை? பொலிட்டிக்கல் ஃப்ரீடமா, எக்கனாமிக் ஃப்ரீடமா? ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, அதுதான் மோக்ஷம். ஸ்லேவரி, பிரேயஸுக்கு நான் இப்போ அடிமையாக இருக்கேன், அதுலேருந்து விடுதலை அடையிறதுக்கு பேர் மோக்ஷம். நான் வந்து எந்த வகையில் வந்து இப்போ இந்த தர்ம, அர்த்த, காம இது மூணுத்துக்கும் அடிமையாக இருக்கேன்?
எப்படி அடிமையாக இருக்கேன்? ஸோ வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அது வந்து நம்மளை 2 விதமாக பந்தப்படுத்துறது. ஒரு அட்டாச்மெண்ட்டே அது வந்து கிரியேட் பண்ணி விடுறது. அது வந்து பொருளாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு பொருளுடைய ஆப்சன்ஸோ ஒரு பர்சனுடைய ஆப்சன்ஸோ என்னை பந்தப்படுத்துறது. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளோட ஃபேமிலியில் போயிட்டா அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிடுது அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஏன்னா நம்ம வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்போனா நம்ம அவள் மேலே ஒரு டிபெண்டன்சியை வச்சுருந்தோம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ இப்போ வந்து சில பேர்லாம் வந்து அவள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கெலாம் கூட போவா இல்லையா. அப்புறம் வந்து இப்போ சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா, கல்யாணம் இன்னும் எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ஆகலையேன்னு சொல்லுவேன். சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதோட ஆப்சன்ஸ் என்னை பந்தப்படுத்துறது. அப்போ நான் வந்து அதை மிஸ் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு, நான் பணத்தை மிஸ் பண்ணுவேன், கம்ஃபர்ட்ஸை மிஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு வகையில் இது ஒரு அடிமைத்தனம். 2வது விதம் என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட ப்ரெசன்ஸே என்னை பந்தப்படுத்தும், அந்த பர்சனோட ப்ரெசன்ஸே என்னை பந்தப்படுத்தும். இப்போ வந்து பணத்தோட ஆப்சன்ஸும் ப்ராப்ளம், பணத்தோட ஓவர் ப்ரெசன்ஸும் வந்து ப்ராப்ளம். 2மே வந்து எனக்கு மனசில் ஒரு ஸ்ட்ரெயினை வந்து ஏற்படுத்துறது, டென்ஷனை வந்து ஏற்படுத்துறது. அப்போ பணக்காரனுக்கும் ப்ராப்ளம், ஏழைக்கும் அது ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ பிரேயஸுக்கு நாம் வந்து அடிமை ஆகி இருக்கோம். அதிலேருந்து விடுதலை அடையிறது தான் ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், நான் வந்து இனிமேல் தாசகா இல்லை, தாசன் கிடையாது, நான் சுவாமி. அப்போ இந்த சுவாமித்துவம் இருக்குல்ல, அது வந்து ஒரு இன்டர்னல் கண்டிஷன். என்னது அது, ஏதாவது என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் வெறுமையாக ஃபீல் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் அதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பாதிக்காது, ஆர் அதை நான் பர்டனாக ஃபீல் பண்ண மாட்டேன். இப்போ வந்து காலில் வந்து செப்பல் போட்டுக்கிறோம் இல்லை, அது வந்து கல்லெல்லாம் குத்தக்கூடாது, முள்ளெல்லாம் குத்தக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு செருப்பு போட்டுக்கிறோம். செருப்பு இல்லைன்னா ப்ராப்ளம். இப்போ அந்த போட்டுருக்கிற செருப்பே நம்மளை கடிச்சிதுன்னா அதுவும் ப்ராப்ளம் இல்லையா. அப்போது அந்த செப்பல் போட்டுக்கிறோமே, அது வந்து கரெக்டு சைஸில் நல்ல ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த செப்பல் போட்டுருக்கிறதே எனக்கு தெரியாது. அது வந்து அந்த இன்டர்னல் கண்டிஷன் வந்து அப்படி தான் இருக்கும். இல்லைங்கிறதும் என்னை அஃபெக்ட் பண்ணாது, இருக்கிறதையும் நான் வந்து சுமையாக நினைக்க மாட்டேன். அது வந்து அந்த இன்டர்னல் கண்டிஷனை வந்து ஸ்ரேயஸ், மோக்ஷம் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். அந்த முதல் 3 பார்த்தோம்ல, அந்த 3ம் வந்து செகண்டரி புருஷார்த்தம். அப்போ எது நம்மளோட பிரைமரி புருஷார்த்தம்? மோக்ஷம்தான் நம்மளுடைய பிரைமரி புருஷார்த்தம். அப்போ எதை அடையறதுக்காக இந்த மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மோட்சத்தை அடையறதுக்காக இந்த மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாக்கி 3 என்ன, இதை அடையணும் அப்படின்னா அந்த 3தோட ஹெல்ப்போட இந்த மோட்சத்தை நாம் அடையணும். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வயசுக்கு கீதா கிளாஸு? இப்போ கோல்ஸே நாம் எத்தனை வயசுக்கு தெரிஞ்சுக்கிறோம், இதனோட அர்த்தங்களை எல்லாம் எத்தனை வயசுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? அப்போ ஒரு 25 வயசுல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படி அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே எப்படி இருக்கும்? இப்போ கீதாவை வந்து ஒரு 22 வயசு 23 வயசில் படித்தோன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நாம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். நம்மளோட லைஃப்பும் வந்து ஆனந்தமாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவாளோட
லைஃப்பையும் வந்து நாம் அந்த விளக்கேற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாள்ல இன்னொருத்தரோட வாழ்க்கையில், அதை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா, கீதாலாம் அந்த வேலை வெட்டி இல்லாத போது 60 வயசுக்கு ரிட்டையர் ஆனால் கீதா கிளாஸு அட்டன் பண்ணணும் அப்படின்னு தப்பாக நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ ஏர்லியாக இந்த விஷயத்துக்குள்ளே வரோமோ அவ்வளோ நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம நல்லா மேன்மைப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த சதுர்வித புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து நான் அடையணும், அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன பண்ணுறது, அதுக்கும் நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமைச்சு கொடுக்கறது. இப்போ வந்து இந்த சொசைட்டியில் வந்து இந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி வந்து சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து இதை நீனை ஃபாலோ பண்ணினே அப்படின்னா உன்னால் வந்து 4 புருஷார்த்தத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு ஸ்கீமை வந்து சாஸ்திரம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அப்போ வேதம் வந்து ஒரு ஸ்கீமை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியும் நம்மளுக்கு பிரேயசையும் அடையணும், ஸ்ரேயசையும் அடையணும். ஸோ ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நம்மளுக்கு வேதம் கொடுக்கறது. மெட்டீரியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அர்த்த காம தர்ம, இதெல்லாம் மெட்டீரியல் கோல்ஸ், இதையும் நீ அடையலாம், ஸ்பிரிச்சுவல் கோலான மோட்சத்தையும் நீ அடையலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அர்ஜுனன் வந்து குருக்ஷேத்திரத்தில் என்ன டிஸ்கவர் பண்ணான் அப்படின்னா, அவன் அடையாத மெட்டீரியல் கோலே இல்லை, அவன்கிட்ட இல்லாத மெட்டீரியல் விஷயம் இல்லவே இல்லை. ஆனால் என்ன இல்லை அவன்கிட்டனா, ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி அது அவன்கிட்ட இல்லை. அதனால தான் அவனுக்கு பிரச்சனையே ஏற்படுறது. அந்த போர் பண்ண வேண்டிய சமயத்தில் அவனுக்கு வந்து அந்த துக்கமானது ஏன் ஏற்படுறது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கூட அவன் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம், இப்போ நம்மளாம் 1 hour வரோம்ல, அவன் அந்த டைம் கூட கொடுக்கல. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார், அப்படியே நிற்க வச்சு 18 அத்தியாயத்தையும் நேரம் ஒரே நேரத்தில் சொல்லி நீ புரிஞ்சுட்டாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சான். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் இல்லவே இல்லை. நாம் என்ன பண்ண போகிறோம்னா, வாரத்தில் ஒரு நாள் 1 hour வந்து டைம் கொடுத்து கீதா என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ மெட்டீரியல் சக்ஸஸ் வந்து டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட். ஆனால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸும் இருக்கணும். ஸோ பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது வந்து யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னா, யார் வந்து மோட்சத்தை அடைஞ்சிருக்காளோ, யார் வந்து தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவனே சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதுக்கு வந்து சாஸ்திரம் நம்மளுக்கு ஒரு வியவஸ்தாவை டிஃபைன் பண்ணி கொடுக்கறது. இந்த 4 கோலையும் நான் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வியவஸ்தா கொடுத்துருக்குன்னா, வருணாசிரம வியவஸ்தா அப்படின்னு பேர். வருண ஆசிரம வியவஸ்தா. ஸோ 2 different ஸ்கீம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வருண வியவஸ்தா, ரெண்டாவது வந்து ஆசிரம வியவஸ்தா. இப்போ வர்ண வியவஸ்தாவை வந்து முதல்ல பார்க்கலாம். வர்ண வியவஸ்தா அப்படிங்கிறது வந்து சோஷியல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளால் இந்த சொசைட்டியும் வந்து க்ரோ ஆகணும், நாமளும் க்ரோ ஆகணும். நம்மளால் இந்த சொசைட்டி எப்படி க்ரோ ஆகும், சொசைட்டி க்ரோ ஆகணும்னா நான் என்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், அதுதான் வந்து வர்ண வியவஸ்தா. ஸோ ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட வாழ்க்கையில் உயர்த்திக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். அவனுடைய ஓன் க்ரோத்துக்கு ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் அவன் வாழற சொசைட்டியோட க்ரோத்துக்கு ஒரு டிசிப்ளினை அவன் ஃபாலோ பண்ணணும். ஸோ சொசைட்டியில் நான் இப்போ லிவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அந்த வருணத்தில் வந்து 4 விதமாக அகெயின் வந்து சாஸ்திரம் நம்மளை பிரிக்கிறது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னது 4, என்ன வருணங்கள் 4, இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் கூட படிச்சிருப்போமே. பிராமணா,
க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு 4 வர்ணங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு குரூப்புமே வந்து சொசைட்டியோட ஒரு ஆர்கன். இப்போ சொசைட்டியை வந்து நம்மளோட உடம்புக்கு கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வர்ணமும் வந்து அந்த பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கனாக நினச்சிக்கணும். இப்போ எந்த ஒரு ஆர்கன் மிஸ் ஆனாலும் பாடி ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்போ 4மே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, எதனோட அடிப்படையில் இந்த விபாகம் நடக்கிறது, இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேசிஸாக வச்சு நடக்கிறது? இப்போ எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு எந்த கேட்டகரியில் இப்போ பிரிப்பேன். இப்போ எல்லாம் லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்கோ, ஜென்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்கோ அப்படின்னா இப்போ ஜெண்டரை பேஸ் பண்ணி நான் இப்போ வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாள்லாம் பின்னாடி போங்கோ, அது கீழே இருக்கிறவாள்லாம் முன்னாடி வாங்கோ அப்படின்னா ஏஜ் பேஸ் பண்ணி நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சாஸ்திரம் பின்ன இந்த 4 வர்ணத்தை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து குணஹா, கேரக்டர், பர்சனாலிட்டி. இப்போ ஒரு மனுஷனோட குணத்தின் அடிப்படையில் இந்த டிவிஷன் வந்து பண்ணப்படுறது. குண விபாகா அப்படின்னு பேர். ஸோ குணத்தினோட அடிப்படையில் பிரிக்கும் பொழுது இந்த 4 விதமான கேட்டகரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ குண பிராமணா, குண க்ஷத்ரியா, குண வைஷ்யா, குண சூத்ரா. ஸோ என்னோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி இந்த டிவிஷன் நடக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? எந்த பர்சனாலிட்டி ட்ரீட்டு என்ன குண பிராமணாவாகவோ குணக்ஷத்ரியாவாகவோ ஆக்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியாக இருந்தால் அவன் வந்து குண பிராமணா. எந்த பர்சனுக்கு நேச்சுரலாகவே வந்து மெட்டீரியல் விஷயங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வேர்ல்டு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் வந்து குண பிராமணன். மெட்டீரியல் விஷயம்லாம் அவனை அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே அவன் காட்ட மாட்டான். இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவள்லாம் என்ன மாதிரி பர்சனாலிட்டி ட்ரீட் இருக்க அவளுக்குன்னா அவள் குண பிராமணா. அவள் எந்த ஜெண்டராக வேணாலும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த நேஷ்னாலிட்டியாக வேணாலும் இருக்கலாம். அவளை சாஸ்திரம் வந்து குண பிராமணா அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவளுக்கு வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறது பிடிக்கும். நிறைய பிஸி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவளுக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ ஏதாவது நடந்ததுன்னா கூட பாக்கி விஷயம்லாம் வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும்தான் அவள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. ஸோ இவள் வந்து குண பிராமணா. ஸோ இந்த விசாரம் பண்ணுறதுல அவளுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், என்கொயரியில் ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது பர்சனாலிட்டி வந்து ரொம்ப டைனமிக் பர்சனாலிட்டி. ஆக்டிவிட்டீஸ் தான் இவளுக்கு உயிர் மூச்சு, பிஸியாகவே இருப்பாள் எப்போ. அப்படியே ஆப்போசிட் முன்னாடி பார்த்ததுக்கு வெரி வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் டைனமிக் பர்சனாலிட்டிஸாக இருப்பாள். ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது கூட செல்ஃபிஷாக பண்ண மாட்டாள், செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுவாள். பாக்கி பேருக்கு அது ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாள். அடுத்தவாளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாள், செல்ஃப்லெஸ் ஆக்டிவிட்டீஸ். அவள் வந்து குண க்ஷத்ரியா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மைண்டில் இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம். மூணாவது வந்து இவாளும் ஈக்குவலி ஆக்டிவாக இருப்பாள். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? செல்ஃப் சென்டர்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாள். நான் என்னோடய ஃபேமிலி அப்படி இருப்பாள். என்னோடய குடும்பத்துக்கு மட்டும் நான் வந்து ஏதாவது பண்ணுவேன், சொசைட்டிக்கெலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் அவளை குண வைஷ்யா, மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது வந்து குண சூத்ரா. எதுலையுமே இன்வால்வே ஆக மாட்டேன், எந்த மோட்டிவேஷனுமே இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எப்படி இருக்கா? ஒரு ரிமோட்டை எடுத்து கொடுன்னா கூட அவளுக்கு அதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுறது இல்லை. அது அந்த ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குண சூத்ரா. வெரி வெரி க்ளோஸ் டு அனிமல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்லீப்பி
ஸ்லீப்பு. இது 2 தவிர அவளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இது வந்து குணத்தின் அடிப்படையில் இந்த விபாகம் நடக்கிறது. 2வது கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கர்மத்தின் அடிப்படையில் அகெயின் இந்த 4 கேட்டகரி பிரியறது. கர்ம விபாகா, ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுற வேலையை பொறுத்து நம்ம வந்து கர்ம பிராமணா, கர்ம சத்ரியா, கர்ம வைஷ்யா, கர்ம சூத்ரா அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்ம பிராமணா யார் அப்படின்னா யார் வந்து சாஸ்திரம் படித்து அந்த சாஸ்திரத்தை அடுத்தவாளுக்கும் சொல்லி கொடுக்குறாளோ அவள் பண்ணுற வேலை என்னென்னா பிராமண கர்மா அப்படின்னு பேர். இப்போ ஒரு டீச்சராக இருக்கா அப்படின்னா அவள் என்ன வேலை பண்ணுறா? பிராமண கர்மா அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ நம்மளுக்காக வந்து கேட்குறதுக்கே டைம் இல்லை, ஆனால் அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணணும், பசங்களெல்லாம் வந்து நல்லபடியாக வளர்க்கணும், அவள் தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் வந்து எவ்வளவோ எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறா இல்லையா, அது வந்து பிராமண கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் நம்ம வந்து நிறைய வைதிக ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம்ல. இப்போ ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு பூஜை எல்லாம் நடந்ததுன்னா நம்ம ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறோம். அப்போ அவள் பண்ணுற கர்மாவும் என்னென்னா பிராமண கர்மா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் என்னது? சத்திரிய கர்மா, சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுற கர்மா வந்து சத்திரிய கர்மாவுக்கு கீழே வரும். ஸோ பிரஜையை காப்பாற்றுற பொறுப்பு. ராஜாலாம் இருந்தார் அப்படின்னா அவர் என்ன கர்மா பண்ணுறார்? சத்திரிய கர்மா பண்ணுறார். இப்போ வந்து ராஜா இருக்க மாட்டா, எம்எல்ஏ எம்பி அவெல்லாம் தே ஆர் சப்போஸ் டு பி சத்ரியாஸ். ஸோ பப்ளிக் சர்வீஸில் யாரெல்லாம் இருக்காளோ இதுக்கு கீழே வருவா. 3வது எல்லா விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ், ட்ரேடு, குடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் யார் ஈடுபடுறாளோ அவளை வந்து நம்ம கர்ம வைஷ்யா அப்படின்னு சொல்கிறோம். 4வது கேட்டகரி என்னென்னா எல்லா விதமான லேபர் ஆக்டிவிட்டி. சொல்கிறத செய்வேன், நானாக எதுவும் டிசைட் பண்ணி பண்ண மாட்டேன், எனக்கு பாஸ் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதை நான் பண்ணுவேன். அவள் எல்லாம் வந்து கர்ம சூத்ரா. இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணிலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி இப்படி பிரிக்கிறோம். 3வது டிவிஷன் வந்து நம்மளுடைய பொறப்பை பேஸ் பண்ணி இந்த 3வது டிவிஷன் இருக்குது. அதாவது எந்த ஃபேமிலியில் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து இந்த டிவிஷன் ஆனது இருக்குது. ஸோ ஜாதி பிராமணா, ஜாதி க்ஷத்ரியா, ஜாதி வைஷ்யா, ஜாதி சூத்ரா. பட் ஒரு பர்சன் ஜாதி சூத்ராவாக இருக்கலாம், ஆனால் குண பிராமணனா அவன் இருக்கலாம். ஒரு பர்சன் ஜாதி பிராமணனாக இருக்கலாம், ஆனால் குண சூத்ரனாவும் இருக்கலாம். அவன் பண்ணுற வேலை கர்மசத்ரியாவாக இருக்கலாம். ஸோ இப்படி ஒரே பர்சன் நாம் எந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோங்கிறத பொறுத்து நாமளே வந்து வேறு வேறு கேட்டகரிஸில் இப்போ வந்துடுவோம். இப்போ வந்து பர்த்தை பேஸ் பண்ணி டிவிஷன் இருக்குல்ல, இதில் வந்து 4 வர்ணமுமே ஈக்குவல் அப்படின்னு தான் வந்து சாஸ்திரம் சொல்கிறது. பர்த்தில் வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி அதெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு பேர் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு பேர். அந்த காஸ்ட் சிஸ்டம் பற்றி நீங்கள் வேதத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனோட அடிப்படையில் வேதம் நம்மளை பிரிக்கவே இல்லை. ஸோ இது வந்து இந்த 3 பேஸ் பண்ணி, இந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி 4 விதமாக வந்து ஒரு இண்டிவிஜுவலையே வந்து நாம் பிரிக்கிறோம். இப்போ நான் வந்து எந்த குரூப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட சாய்ஸா, என்னோட சாய்ஸில் இல்லையா? இப்போ வந்து ஒரு குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுறேன் அப்படின்னா எந்த குரூப்பில் இருக்கணுங்கிறது என்கிட்ட இருக்கா இல்லையா அந்த சாய்ஸு? கிருஷ்ணருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? குண பிராமணனை தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் வந்து தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ, யார் வந்து பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ, கிருஷ்ணரை யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளை தானே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ குண பிராமணனை தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த கேட்டகரிக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.
சரி, இந்த ப்ரொஃபஷன் இருக்குல்ல, கர்ம விபாகம் பண்ணோமே, இதில் எனக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ், நாம் வந்து எந்த ப்ரொஃபஷனை வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டு தான் பணத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்வபாவம், எனக்கு எந்த வேலை ஒத்து வரும், நான் எதுக்கு லாய்க்காக இருப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, அந்த வேலையை சூஸ் பண்ணிட்டா நமக்கும் நல்லது, நமக்கு வேலை கொடுக்குறாளே அவளுக்கும் நல்லது. ரெண்டாவது வந்து இப்போ நம்மளுடைய ஃபேமிலியிலேயே வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸோ இல்லை ஃபேமிலியில் அப்பா டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இருந்தால் அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிக்கிறது வந்து உத்தமம். ஏன்னா நமக்கு தெரியலனா கூட நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்மளுக்கு ஆள் இருப்பா. மூணாவதாக தான் பணம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன், எந்த வேலைக்கு போனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம். சாஸ்திரம் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோ அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம். ஏன் உல்ட்டாவாக பண்ணுறோம், சாஸ்திரமே படிக்கிறது இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்போ குண விபாகத்தில் சாய்ஸ் இருக்குது, கர்ம விபாகத்தில் சாய்ஸ் இருக்குது. ஜாதி விபாகத்தில் சாய்ஸ் இருக்கானா அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ சாய்ஸ். ஆனால் எந்த ஃபேமிலியில் வேணாலும் நாம் பிறந்திருக்கலாம், என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் கிராஜுவலாக நம்மளுடைய ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்னா குண பிராமணனாக நான் ஆகணும், அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். பாக்கி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.